ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, வந்து யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Wands, Chariot, Ten of Swords, Six of Pentacles, Death, Eight of Cups, Knight of Cups, Four of Cups, Ten of Cups, Hermit, Temperance, High Priestess. Okay. So bottom of the deck, Four of Wands. Existence, Source, Change, Laziness, Friendliness, Fighting, Conditioning, Silence, Understanding, Plunging to the forest, Possibilities, Totality, Transformation. ஓகே, ஸோ இன்றைக்கி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, டோட்லி ரிலேஷன்ஷிப் வந்து எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. அவங்களுக்குள்ள ஒரு காண்டாக்ட் இல்லை. அப்படி காண்டாக்ட் இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு பாண்டிங்கோ ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் நமக்கு இங்கே டெத் ஆனது மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year 1 month இருக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ரிலேஷன்ஷிப் போய்ட்டு 8 months இருக்கலாம். ஓகே, டோட்டலாக ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்கு இங்கே ஃபீல் ஆகலாம். ஸோ தென் அதை கன்ஃபார்ம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கரெக்டாக நம்மளோட டேரோ கார்ட் பார்ப்பீங்க. தென் நம்மளோட டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பித்து நீங்களும் செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு ஒன். தென் இந்த போஸ்டோட நேம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பீங்க. தென் மிட் நைட் உங்களுக்கு அந்த பிரபஞ்ச நேரம் சொல்லுவாங்க, கரெக்டாக பிரம்ம முகூர்த்த டைம் சொல்லுவாங்க. 3 to 5 உங்களுக்கு வந்து 3 to 5 உங்களுக்கு முழிப்பு வரும். தென் இன்னொரு சயின்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் நம்பர் 000299
10 10 11 11 இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. ஒயிட் கலர் ஃபெதர் பார்ப்பீங்க, வானவில் கலர் பார்ப்பீங்க. ஸோ இந்த சைன்ஸ்லாம் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. ஓகே ஓகே தென் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இல்லை. இந்த ஒரு பர்சன் ட்ராமா க்ரியேட் பண்ணி சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு உண்டு. ஒன்றாவது ரீசன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர், ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இல்லைங்க ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் பக்கா ஸ்லோவான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஓகே, நான் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுத்தால் என்ன நடக்கும், ஆக்ஷன் எடுக்கலைங்க என்ன நடக்கும், தென் நான் ஆக்ஷன் எடுக்கிறனால அதில் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவரோட ஓவர் திங்கிங்னால இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் லேசினஸ் காட்டிட்டு ரிலேஷன்ஷிப் போகுது, ரிலேஷன்ஷிப் கையை விட்டு போகுது, ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நம்மளோட கையை விட்டு போயிடும். ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல தடவை இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ரிலேஷன்ஷிப் போனால் போகட்டும் நின்றுட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மேபி மேரிட் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். தென் இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறனால ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம், நிறைய பேர் எதிர்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம், சொசைட்டி வைஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ ஆள் எதுக்கும் ரெடி கிடையாது. ஆள் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு டோட்லி ரெடி கிடையாது இல்லைங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுக்கு மடி. ஓகே, ஸோ அதனால் இவர் பல தடவை ரிலேஷன்ஷிப் இவருக்கு அது ஃபீல் ஆகும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நம்ம கொடுக்காம இருக்கும், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கலைங்க ரிலேஷன்ஷிப் நம்ம விட்டு போகும், இவருக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் என்ன இருந்தாலும் இவருக்கு மனசில் நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம நம்ம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடும் நின்றுட்டு ஆக்ஷன் எடுக்காமல் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எடுக்காமல் நின்று பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் இவர் ஆசைப்பட்ட மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் போயிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம். தென் இந்த ஒரு பர்சன் நான் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறனால இல்லைங்க நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறனால அது ஃப்யூச்சரில் என்னோடய ஃபேமிலி பாதிக்கும் இல்லைங்க அதனால இவர் பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பும் டோட்டலாக டெத் ஆகிட்டு உண்டு, ஒரு எண்டிங்கில் வந்துட்டு. ஓகே, உங்களோட எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்த்தா அப்படின்னா நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ தேவை ஈக்குவல் கிவ் அண்ட் டேக். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கமோ, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கேரிங்கோ, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லவ்வோ, நீங்கள் எதிர்பார்க்குற அஃபெக்ஷனுங்கிற ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிட்டிட்டு இல்லை. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு பக்கா நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதுக்காக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல வரல, நீங்களும் டவுன் தான். பட் என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண படிச்சுட்டு நீங்கள் சீக்கிரட்டிவாக மாறிட்டு. ஏன்னா இப்போ எனக்கு காதல் இருக்குது, நான் ஆப்போசிட் பர்சன் லவ் பண்ணுறேன், எனக்கு அவங்க மேலே ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் இருக்குது, லவ் இருக்குது, கேரிங் இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது, எல்லாம் ஓகே. சுத்தமாக ஸ்நேகத்தை புரிஞ்சுக்காத ஒருத்தங்க கிட்ட போய் நான் மறுபடியும் ஸ்நேகத்தை காட்டி என்ன யூஸ்? இப்போ ஸ்நேகத்தை ஒருத்தங்கிட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அது மனசில் ஆகணும். எத்தனை வாட்டி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களுக்கு மனசில் ஆகலை. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இனி எனக்கு கலைய முடியும். ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு அது புரியுது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா ஓகே. பட் கண்டினியூஸாக இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இன்னைக்கு குறைச்சி நாள் கூட வெயிட் பண்ணி இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அலைய விட்டு தான் மிச்சம். நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷனை புரியாதவங்க கிட்ட போய் நம்ம புரிய வைக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு உங்களுக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண படிச்சுட்டு இனி காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு வலி, வேதனை, ஃபீலிங்ஸ், எமோஷன், என்னோட ஆசை பாசை எல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறனால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண நமக்கு ப்ராப்பரான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறவங்களுக்கு நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணனால ஒரு யூஸ் இருக்குது. சுத்தமாக நமக்கு வேல்யூ ஒர்த்து கொடுக்காத ஒரு பர்சனுக்கு நம்ம எதுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? ஸோ நீங்கள் டோட்லி ஹைட் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனை ஹைட் பண்ணிட்டு சீக்ரெட்டிவாக மாறிட்டு மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் 8 யூஸர் இந்த பர்சனோட எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களோட என்ன சொல்லுது உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே,
டோட்டலாக நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, சீக்ரெட்டிவாக மாறிட்டு உங்களோட விஷயம் ஒன்று இந்த பர்சனுக்கு தெரியாத அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இதுதான் உங்களோட எனர்ஜி. மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கலாம், டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, மேபி இதில் எல்லோரும் சொல்ல முடியாது, சொல்கிறாங்க மேபி நீங்கள் விதவையாக இருக்கலாம், இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட பீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இல்லைங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டாக நீங்கள் சேஞ்ச் ஆகி வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அவங்களுக்கான ரீடிங் அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே ஓகே தென் இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் பல தடவை திங்க் பண்ணுற விஷயம்னா ஈஸ்லாம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு முடிவெடுத்துட்டு, இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போகட்டுன்னு பல நாட்கள் நான் நின்றுட்டு உண்டு, அதுவும் நடந்துட்டு உண்டு. ஆனால் என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு போனாலும் எனக்கு என்னோட மனசு இல்லாட்டி என்னோட சோல் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் என்னோட ஹோம், என்னோட பீஸ், எனக்கான ஒரு அமைதி, எனக்கான ஒரு சந்தோஷம், என்னோட சோல் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குன்னு இவருக்கு அந்த ஒரு தாட் உண்டு. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று அங்கே இருக்குது எனக்கு. ஓகே, இல்லைங்க ஏதோ ஒரு பீஸ், ஏதோ ஒரு ஹோம், ஆக்சுவலி இவருக்கு பல தடவை உங்ககிட்ட ஒரு ஹோம்லி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இவருக்கு உங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், எதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். என்ன ஷேர் பண்ணாலும் அது இவர் ஒளிவே மறைவே இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு போர்ஸ் இவருக்கு லைஃப்பில் அது நீங்களாகும். இவருக்கு பல தடவை உங்ககிட்ட ஒரு ஹோம்லி வாய்ப்பாட்டு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் வந்த பிறகு இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு ஹோம்லி, எனக்கு ஏதோ ஒரு என்னை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு பீஸ் இல்லாமல் ஆகிட்டு உண்டு, எனக்கு இல்லைங்க ஏதோ ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லாமல் ஆகிட்டு உண்டு, என்னோட ஹாப்பினஸ், என்னோட ஒரு ஃப்ரீடம், என்னோட ஒரு இண்டிபெண்ட், எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு உண்டு. ஸோ அந்த ஃபீல் இவருக்கு வந்துட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு இவர் தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காரு. ஓகே, அதையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போதைக்கு இவர் தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காரு. என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறதுக்கான ஒரு ரீசனான இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு மாட்டி, ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாட்டி, ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மாட்டி, எல்லாரும் எதுக்கிறதுக்கு மாட்டி. ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, எல்லாம் ஈஸியாக பனை ஏறாமல் நொங்கு தின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு கேரக்டர் தான் இவரோட கேரக்டர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சன் தான், ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்லாம் சொல்ல முடியாது. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துறதுக்கான ஒரு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஆளுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, என் லைஃப்பில் எனக்கு கரெக்டாக ரிலேஷன்ஷிப் ஒன்று வேணுமா என்ன, ஏன்னா 4 பேர் கஷ்டப்படுத்தி 4 பேர் ஹர்ட் ஆகுறது மாதிரி எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை என்ன, டோட்டலாக எனக்கு லைஃப்பில் ஒரு லவ்வோ ஒரு ரொமான்ஸோ எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இப்போ கரெக்டாக எனக்கு லைஃப்பில் வேணுமா. ஓகே, ஆள் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும், ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுமா வேண்டாமா. இப்போ ரிலேஷன்ஷிப்பை நான் சூஸ் பண்ணனால என்ன நடக்கும், சூஸ் பண்ணலைங்க என் லைஃப்பில் என்ன நடக்கும். ஒன்றும் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் நம்ம ஒன்று வாழ்ந்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு லைஃப்பில் யாரும் வேண்டாம், நம்ம ஒத்தையாக நம்ம வாழ்ந்து பார்ப்போம், நமக்கு நம்ம சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று வாழ்ந்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் தேவையா. ஆள் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. இப்போ நீங்களாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு ரெடி கிடையாது, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்தால் அதை ஏற்றுக்கிறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. டோட்டலாக ஆளுக்கு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். எனக்கு எடுத்து ரிலேஷன்ஷிப் மேலே இவருக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம், ஒருத்தங்க கூட பழகுறோம், மறுபடியும் அடிக்ட் ஆகுறோம், மறுபடியும் அட்டாச்ட் ஆகுறோம், மறுபடியும் அதை நம்மளை விட்டு போகுது இல்லைங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம எதுக்கு ஃபேஸ் பண்ணணும், டோட்டலாக நம்ம ரிலேஷன்ஷிப்பே வேண்டான ஒரு சுச்சுவேஷன் நிற்போம். அதனால் இவருக்கு இப்போ இவரோட மைண்ட் செட்டில் என்னன்னா, இந்த ஒரு போஸ் இல்லைங்க நம்மளால வாழ முடியுமா, ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால தான் ஆள் டோட்டலி கன்ஃபியூஸ் இருப்பேன், எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா, இந்த ஒரு போஸ் இல்லைங்க என்னால் வாழ முடியுமா, ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால தான் ஆளு கரெக்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, பல தடவை இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லிட்டு உண்டு, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, நம்ம ஒரு லைஃப் லாங் நீயும் நானும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லை, நம்மளால யாரும் ஹர்ட் ஆகாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம போயிடலாம். இவர் பல தடவை அவங்ககிட்ட சொல்லிட்டு, மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் மீட் பண்ணிக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துருக்கலாம் சொல்லிட்டு உண்டு. ஓகே,
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. உங்களோட தாட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு, உங்களோட இந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். ஏதோ அந்த ஒரு பர்சனை நான் பார்த்தேன், அது அப்படியே மறந்தே போயிட்டு இந்த பர்சன் லைஃப்ல இது வேண்டாம். இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட பயங்கரமாக ஃபைட் போடுறா நம்ம சொல்லலாம். ஓகே, ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு பர்சன் இல்லைங்க நம்மளால் வாழ முடியுமா, இல்லைங்க பர்சன் இல்லைங்க என்னால் ஜீவிக்க முடியும், ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். பயங்கரமாக அவங்க ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் போடுறாரு பட் முடியலை. ஓகே, நல்லா ஃபைட் போடுறாரு பட் இவங்களால முடியலை நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஃபீலாக ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இப்போ ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி கூட தான் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க நிற்கிறாங்க. என்ன இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா, எனக்கு வேறு யாரு கூட ஹோம்லி வாய்ப்பு ஃபீல் ஆகிட்டு இல்லை. இப்போ என்னோட லைஃப்பில் என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு பர்சன் அந்த ஒரு பர்சன் தான். ஏன்னா என்னால் வேறு யார்கிட்ட என்னால் எதையும் நம்பி ஷேர் பண்ண முடியாது. அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க. பட் நான் அந்த ஒரு பர்சன்கிட்ட பேசும்போது பழகும்போது நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு எனக்கு அவங்க ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருண்டு. எதையுமே என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இல்லை, நான் எந்த வேணாலும் அவங்கக்கிட்ட சொல்லலாம், ஃப்ரீயாக பேசலாம், ஃப்ரீயாக பழகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு போனப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு ஹோம்லி எனக்கு யார்கிட்ட ஃபீல் ஆகிட்டல. அது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். மேபி ஃப்ரெண்டு ஃபேமிலியெலாம் சில விஷயங்களை சொல்லும்போது ஆர்கியூ பண்ணுவாங்க, நீ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. பட் நீங்கள் இவருக்கு இண்டிபெண்டன்ட் கொடுத்துருண்டு, என்ன வேணாலும் பண்ணுவோம், கூட நான் நிற்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவருக்கு ஒரு ஹோம்லி வாய்ப்பு இவருக்கு ஃபீல் ஆகிட்டில்ல. இவர் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறாரு. எனக்கு ஒன்று இந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். ஓகே, எத்தனை நாள் நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் நின்றுட்டு. ஸோ அதனால தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனை சேஞ்ச் ஆகிட்டும். அவங்க என்கிட்ட எத்தையோ நாள் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் ப்ராப்பராக ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலை. எனக்கு அது பண்ணுற ஃபீல் ஆகிட்டு ஒரு நான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலை அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போகும் எனக்கு ஃபீல் ஆகி நான் லேசினஸ் காட்டிட்டு. ஓகே, ஸோ எனக்கு ஒரு சேஞ்சஸ் எனக்கு வேணும். ஆக்ஷன் எடுக்கணும் பட் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். எந்த ஒரு இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியானு. பட் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, என்னால் யாரும் ஹார்ட் ஆகக்கூடாது, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. இந்த ஒரு சுச்சுவேஷனாக இந்த ஒரு பர்சனல் சுச்சுவேஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஒரு பர்சன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியை கேட்காம ஜஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் சொல்லி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு லைஃப் லாங் கை கொடுத்துருக்கோம். பட் எனக்கு என்ன தோணும், இவர் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாலும் ஃப்ரெண்டை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு ஒரு 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 அட்ராக்ஷன் ஒரு அஃபெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நீங்கள் கமிட்மெண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு பர்சன்கிட்ட நீ என்ன பண்ணுற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு முடியவே இல்லை. எனக்கு ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு உங்க கூட ஒரு 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 அடிக்ஷன் ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு ஆசை உண்டு. நீங்கள் இவர்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஒரு கமிட்மெண்ட் உண்டு. எத்தனை நாள் நீ எனக்கு நீங்களும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கலாம் இவர்கிட்ட. ஓகே ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவருக்கு இப்போ உங்களோட வேல்யூ வரத்து மனசில் ஆகிட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. என்ன ரியலைசேஷன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு சீக்ரெட்டிவாக மாறிட்டு. இப்போ எதுவுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னாடி அவங்க லைஃப்பில் எனக்கு A to Z விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. பட் இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே அவங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க லைஃப்பில் இப்போ என்ன நடக்குன்னு ஒன்று தெரியவும் முடியலை. முன்னாடி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஓகே, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. இனிமேல் இவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இனி இவங்க என் லைஃப்பில் வந்தால் கூட எடுத்தோம் கவுத்தோம் இந்த மாதிரிலாம் இனி என் லைஃப்பில் இவங்க வரமாட்டாங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. ஓகே, இனிமே நேற்று வரைக்கும் அவங்க என்கிட்ட எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாமல் என் கூட பழகிட்டு உண்டு. பட் இனிமேல் என் லைஃப்பில் வரதா ஒரு கண்டிஷனிங் வைப்பாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், எனக்கான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும், நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், செலிப்ரேட் கொடுக்கணும். சில கண்டிஷன்ஸ் இவங்க வைப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸுக்கு ஓகே பண்ணதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் போக முடியும். ஏன்னா இவங்க உங்களோட பிஹேவியர் உங்களோட ஆட்டிடியூடில் இவருக்கு கட்டாயம் மனசில் ஆகிட்டு. இப்போ நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, நீங்கள் இனி முன்னாடி மாதிரி ஈஸியாக வந்து போயெல்லாம் நிற்கிறதுக்கு நீங்கள் இப்போ ரெடி இல்லை. நீங்கள் சில கண்டிஷன்ஸ் வைப்பீங்க. அந்த கண்டிஷன்ஸ் ஓகேனா மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இப்போ அஸ்தர் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிட்டு. அது அவருக்கு ஃபீலாக ஆகிட்டு. இவர் இப்போ சம்டைம் நைட்டு டைம் இவருக்கு உங்களோட பற்றிய தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஓவராக வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் ஒன்று கண்ணை மூடிட்டு அவர் சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு ஒன்று ஓகே சரி ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று போகிறாங்க. என்ன கால் பண்ண மெசேஜ் பண்ண என்ன இந்த மாதிரி ஒரு தாட் இவருக்கு 90 டைம் வந்தாலும் அது ஸ்டேபிள் கிடையாது. மார்னிங் வரக்கூடிய டைமில் மைண்டு சேஞ்ச் ஆகும். இல்லை அவள் என்ன ரோல் பண்ணுற அளவுக்கு ப்ளே பண்ணுற அளவுக்கு நான் என்ன ஒர்த் இல்லாத ஒரு பர்சனா
ഇവർക്ക് ഇപ്പോൾ ഉங்களோட അണ്ടർസ്റ്റാൻഡിങ് വാല്യൂ മനസ്സിലായിട്ടുണ്ട്. ഒരു ഇവർക്ക് தெரியுது எஸ் என் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகணும், எனக்கு அந்த ஒரு போர்ஷன் வேணும். 10 ஆஃப் கப்ஸ். ஓகே ஓகே தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற ஆக்சுவலாக நீங்கள் இந்த போர்ஷன் எடுத்து ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கட்டாயம் பாசிபிள் ஆகும். பட் அது உடனே பாசிபிள் ஆகுமான்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டாக வந்திருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பட் சேஞ்சஸ் நடந்துட்டு சேஞ்சஸ்லாம் ஒரே நாளே 2 நாளில் நடக்காது. ஓகே, டைம் எடுத்துக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்தாலே நமக்கு டைம் எடுத்துக்கும். சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கட்டாயம் பாசிபிள் ஆகும். அது மட்டும் ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு போஸ்ட் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லைங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஆக்ஷன் கார்டு வந்திருக்குது. 7 டேஸ்லேயும் 7 ஹவர்ஸ்லேயும் 7 வீக்ஸ்லேயும் நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா கம்யூனிகேஷனோ காலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு சிலவங்களுக்கு 2 ஹவர்ஸில் இல்லைங்க 2 டேஸில் இல்லைங்க 2 வீக்ஸில் இந்த போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷனை நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே, தென் கட்டாயம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இவரோட ஃபீலிங்ஸ் கூட இவரோட ஹார்ட்டு கூட இவருக்கு மைண்டு கூடயும் மைண்டு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நமக்கு ஒர்க் பண்ண அங்கே பிரச்சனை வரும் இங்கே பிரச்சனை வரும் மைண்டு லாஜிக்கலாக திங்க் பண்ணுது. ஹார்ட் இல்லை இந்த போர்ஷன் அவனுக்கு வேணும். ஸோ இவருக்கு ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி இவர் டயர்டாக ஆகிட்டு. ஸோ அதனால் ரீகன்சிலேஷன் கட்டாயம் நமக்கு எங்கே பாசிபிள் ஆகும். ஓகே, பட் என்ன இருந்தாலும் இவர் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். நீங்களே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு இவர் இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா, இவர் உங்கள் லைஃப்பில் வந்தார்னா இவர் உடனே வந்து எல்லா மிஸ்டேக் என் மேலே தான், இந்த ஒரு செப்பரேஷனை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நீ இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சொல்லி இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகவே மாட்டார். ஏதாவது சாக்கு போக்கு காரணம் சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் இவர் என்ட்ரு ஆவார். பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவருக்கு ரீகன்சிலேஷன் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் வேணும். பட் ஆள் ஃபாஸ்ட் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிடும். ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் மறக்கணும். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தான் இந்த ஒரு போர்ஷன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இவர் மறக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், சேசிங் பண்ணக்கூடாது. சேசிங் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் அந்த கோவம் நல்லா இருக்கும். பட் அது ஒரு 1 டே ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் அப்படி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மறந்து போயிடும். அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹர்ட்டிங் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஃபைட்டிங் நடந்திருக்கு அப்படின்னா அதில் ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க, ஃப்ரீயாக விடுங்க. அவர் இந்த ஃபங்க்ஷன் எழுதிய விஷயங்களை மறக்கக்கூடிய ஒரு டைமில் கட்டாயம் மறந்துடுவாங்க. அது எல்லாருமே அப்படி தான். ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்மளை யாருமே நம்ம ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எழுதிய விஷயங்கள் அப்படியே மறந்து போயிடும். அந்த ஒரு டைமில் இவர் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே ஓகே, ஸோ நமக்கு கட்டாயம் ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். தென் இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் இம்பார்ட்டண்டாக நமக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நமக்கு இங்கே பி லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென் ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டரில் உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸ்டார்டிங்லேயோ எண்டிங்லேயோ மிடிலையோ இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். BJ. ஓகே, இதில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 222 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 999 இம்பார்ட்டன்ட். தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 17 important, 13 angels numbers important. Then நமக்கு 14 important. Yes, 14 important. Okay.
ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் லாஸ்ட் மீட் பண்ண டேட்டும் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.